இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். சர்வதேச அரசியலில் எத்தனையோ திருப்பங்களை பார்த்திருப்போம். ஆனால் சுவிட்சர்லாந்தில் பார்க்கன்ஸ்டாக் மலை உச்சியில் கடந்த சில மணி நேரங்களில் நடந்து கொண்டிருக்கும் காட்சிகள் உலக வரைபடத்தின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவை. நினைத்து பாருங்கள், ஒரே அறை உலகை ஆட்டி படைக்கும் வல்லரசு அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஒரு பக்கம் நிற்கிறார். அவருக்கு சில அடிகள் தள்ளி அமெரிக்காவின் பரம எதிரியான ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளே நுழைகிறார். அங்கே ஒரு வரலாற்று திருப்பம் அரங்கேறுகிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு இடைக்கால அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டு அதன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காகத்தான் இந்த தலைவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆனால் ஈரானிய அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளே வந்து என்ன செய்தார் தெரியுமா? அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அங்கு நின்றிருந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பை ஓடிப்போய் கட்டி அணைத்து கொள்ளுகிறார். கத்தார் பிரதமருடன் கைகுலுக்குகிறார். ஆனால் ஜேடி வான்ஸை நோக்கி ஒரு புன்னகை இல்லை, ஒரு கைகுலுக்கல் இல்லை. இதைத்தான் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் ஃபாரஸ்டி ஆப்டிக்ஸ் அல்லது பனிப்போர் ராஜதந்திரம் என்கிறார்கள். ஒப்பந்தம் என்னவோ தயாராகி விட்டது. ஆனால் நாங்கள் அமெரிக்காவிற்கு அடி பணியவில்லை என்பதை உலகிற்கு காட்ட ஈரான் எடுத்த அதிரடி முடிவா, அல்லது தனிப்பட்ட மனிதனாக நான் எவருக்கும் கீழ்ப்படிந்தவன் அல்ல என அப்பாஸ் அராக்சி காட்டும் உடல் மொழியா? இதுதான் இன்று ஒட்டுமொத்த இணையம் முழுவதும் பேசப்படும் ஆக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இன்னும் ஒரு படி மேலே போய் செய்தி நிறுவனங்களில் கேமராக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அறையை விட்டு வெளியேறும் வரை ஈரானிய தூதர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் மேசைக்கே வர மறுத்து விட்டார்கள். அமெரிக்காவுடன் சேர்ந்து கூட்டு புகைப்படம் எடுக்க கூட அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் இன்று பல ஊடகங்களின் தலைப்பு செய்தியாக மாறியுள்ளது. இதுதான் அமெரிக்காவிற்கு ஈரான் கொடுக்கும் மிகப்பெரிய தாக்குதலாக பல ஊடகங்கள் சித்தரித்து வருகின்றது. உண்மையில் இந்த சம்பவம் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய இழுக்காக கருதப்படுமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தையில் ஏதேனும் குளறுபடிகள் வருமா என்பதுதான் இன்று பலரின் கேள்வியாக மாறியுள்ளது. ஏன் இந்த அளவுக்கு ஈரான் அமெரிக்கா மீது கோபமாக இருக்கிறது? அதே சமயம் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கும்? ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய சம்மதித்தது. இந்த நாடகத்தின் பின்னணியில் இருக்கும் மிகப்பெரிய ரகசியம் என்ன என்பதுதான் இன்று மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. இந்த அமெரிக்கா ஈரான் மாநாட்டிற்கு பின்னால் மிகப்பெரிய திரைமறைவு உழைப்பு இருக்கிறது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தனது அதிகாரப்பூர்வ பேட்டியில் சில உண்மைகளை போட்டு உடைத்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நேரடி வழிகாட்டுதலின் படித்தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தை சாத்தியமாகி இருக்கிறது என அவர் சொல்லுகிறார். கடந்த 10 வருடங்களாக மத்திய கிழக்கில் நிலவி வந்த போர் சூழலை அடுத்த 10 வருடங்களில் முற்றிலும் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் ட்ரம்பின் இலக்கு என்று வான்ஸ் குறிப்பிடுகிறார். ஆனால் அமெரிக்காவும் ஈரானும் நேரடியாக பேசிக்கொள்ள முடியாத அளவுக்கு பகை முற்றியிருந்ததே. பிறகு எப்படி இவர்கள் ஒரே மேசைக்கு வந்தார்கள்? இதற்குத்தான் அமெரிக்கா 2 முக்கிய நாடுகளை பகடைக்காயாக பயன்படுத்துகிறது. ஒன்று கத்தார், மற்றொன்று பாகிஸ்தான். குறிப்பாக பாகிஸ்தானின் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் மற்றும் பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோரின் பங்கு இதில் மிக முக்கியமானதாகிறது. ஜேடி வான்ஸ் விளையாட்டாக ஒரு கருத்தை கூறுகிறார். என் வாழ்க்கையில் 2 முக்கியமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் இந்தியர், மற்றொருவர் பாகிஸ்தானியர். இந்தியர் என் மனைவி உஷா வான்ஸ், பாகிஸ்தானியர் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர். கடந்த 3 மாதங்களாக அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் யாரிடமும் பேசாத அளவுக்கு இந்த பாகிஸ்தானின் இராணுவ தளபதியுடன் இரவு பகலாக பேசி ஈரானியர்களை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர தூது அனுப்பியிருக்கிறார். மறுபுறம் கத்தாரின் பிரதமர் மற்றும் ஜெராட் குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப் போன்ற ட்ரம்பின் நெருங்கிய ஆலோசகர்கள் ஈரானிய தரப்பை சேர்ந்த முகமது பாகர் ஹலிஃபாஃப் மற்றும் டாக்டர் அராக்சியுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்கா 2 முக்கிய விடயங்களை சாதித்ததாக கூறுகிறது. முதலாவது, ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைப்பது. இரண்டாவது, உலக பொருளாதாரத்தையே தீர்மானிக்கும் ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் வணிக கப்பல்களுக்கு
போக்குவரத்து பாதைக்காக திறந்து வைப்பது. ஆனால் இந்த இடத்தில்தான் உலக நாடுகளை அதிர வைக்கும் அந்த கப்பல் வரி அல்லது கப்பம் விவகாரம் வெளிப்படுகிறது. உண்மையை சொல்ல போனால் ஹோர்முஸ் நீரிணை உலக வரைபடத்தின் மிக சிறிய ஒரு கடற்பகுதி. ஓமன் வளைகுடாவையும் பாரசீக வளைகுடாவையும் இணைக்கும் இந்த குறுகிய கடற்பாதை தான் உலக நாடுகளின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 20 முதல் 25% வரை கடந்து செல்லும் உயிர் நாடியாக இருக்கிறது. இந்தியா, சீனா, ஜப்பான் போன்ற ஆசிய நாடுகள் தங்களுக்கு தேவையான பெரும்பான்மையான எண்ணெய்களை இங்கிருந்துதான் பெற்றுக் கொள்ளுகின்றனர். இந்த ஹோர்முஸ் நீரிணையின் முழு கட்டுப்பாடும் ஈரானின் எல்லையை ஒட்டி இருப்பதால் அமெரிக்காவுடனான மோதலின் போது ஈரான் அடிக்கடி இந்த வழிப்பாதையை மூடுவதாக மிரட்டும். அதே சமயத்தில் மூடி வைத்திருந்தது. இதனால் கச்சா எண்ணெயினுடைய விலை ராக்கெட் வேகத்துக்கு உயர்ந்தது. இதை நாம் கண்கூடாக பார்த்ததுண்டு. இப்பொழுது அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள ரகசிய ஒப்பந்தத்தின்படி ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல ஈரான் சம்மதித்துள்ளது. அமெரிக்காவின் பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருப்பதற்கும் சர்வதேச சந்தையில் எண்ணெய் தடையின்றி கிடைப்பதற்கும் இந்த ஒப்பந்தம் காரணம் என ஜேடி வான்ஸ் பெருமிதமாக கூறுகிறார். ஆனால் இதன் பின்னணியில் இருக்கும் கசப்பான உண்மை என்னவென்றால், இந்த கடல் வழி பாதுகாப்பு என்ற பெயரில் அமெரிக்கா இந்த வழித்தடங்களுக்கு கடக்கும் சர்வதேச வணிக கப்பல்களிடமிருந்து பாதுகாப்பு வரி அல்லது ஒருவித கப்பம் என அறவிட திட்டமிட்டுள்ளது என அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, ஈரானிடமிருந்து உங்கள் கப்பல்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி கடக்க நாங்கள் பாதுகாப்பு அளிக்கின்றோம், ஹோர்முஸ் நீரிணையை திறந்து வைக்கின்றோம் என்ற பெயரில் இப்பொழுது அமெரிக்கா பாதுகாப்பு வரி என்ற பெயரில் ஒருவித கப்பம் அறவிடும் எண்ணத்தில் இருக்கின்றது என பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பாதுகாப்பு என்ற போர்வையில் உலக வர்த்தகத்தின் சாவியை தன் கையில் எடுத்துக்கொண்டு மற்ற நாடுகளை தன் மிரட்டல்களுக்கு பணிய வைக்கும் அமெரிக்காவின் அக்மாக் வல்லரசு தந்திரம் இது என பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்கா உலக அமைதிக்காகத்தான் பாடுபடுகிறது என்று ஜேடி வான்ஸ் பர்கான்ஸ் மாநாட்டில் அடுக்கடுக்கான பொய்களை கூறிக்கொண்டிருக்கும் போது இப்பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்தது. அதில் கலந்து கொண்ட ஒரு துணிச்சலான ஈரானிய பெண் பத்திரிகையாளர் ஜேடி வான்ஸை நோக்கி ஒரு ஏவுகணை போன்ற கேள்வியை தொடுக்கிறார். அந்த கேள்வி அமெரிக்க துணை அதிபரை மேடையிலேயே திணறடித்தது. அவர் கேட்டார், மிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட், உங்கள் நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேல் லெபனான் நாட்டில் நடத்தி கொண்டிருப்பது அப்பட்டமான இனப்படுகொலை. இந்த லெபனான் இனப்படுகொலையை நிறுத்த அமெரிக்கா தயாராக இருக்கிறதா? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஜேடி வான்ஸ் ஒரு நிமிடம் நிலை குலைந்து போனார். ஆனாலும் வார்த்தைகளை தேடி திக்குமுக்காடி ஒரு வழியாக சமாளித்தபடி ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். கடந்த சில மாதங்களாக லெபனானின் அமைதியை கொண்டுவர உலகிலேயே அமெரிக்கா மட்டும்தான் அதிக முயற்சி எடுக்கிறது. அமைதி என்பது எளிதானது அல்ல, அதற்கு சில விட்டு கொடுப்புகள் அவசியமாகின்றது என்று மழுப்பலாக ஒரு பதிலை சொல்லுகிறார். இஸ்ரேலுக்கு $10,000 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை வாரி வழங்கிவிட்டு லெபனானிலும் பாகிஸ்தானிலும் நடக்கும் கொடூரமான மனித உரிமை மீறல்களுக்கு காரணமாய் இருந்துவிட்டு சுவிட்சர்லாந்தில் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு நாங்கள் உலக நாடுகளின் அமைதிக்கான தூதர்கள் என அமெரிக்கா மார்தட்டி கொள்ளுகின்றன என பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வரும் இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது உலக மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆறுதல் செய்தியாக இருந்தாலும் இனி பெட்ரோல் விலை அதிகரிக்கப் போவதில்லை, விலைவாசிகள் எந்த விதத்திலும் உயரப் போவதில்லை என மக்கள் அமைதி பெருமூச்சு விட்டாலும் இந்த போர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் மிகப்பெரிய போராக வெடிக்கும் சூழலை சார்ந்தே இருக்கின்றது. லெபனானில் இஸ்ரேல் காட்டும் தந்திரமும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களும் மீண்டும் ஈரானை போருக்குள் இழுத்து விடுமோ என்ற அச்சம் உலக மக்கள் மனதில் ஆழமாகவே இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த போர் அடுத்த கட்டம் என்ன பரிமாணத்தை எடுக்க போகின்றது? லெபனானில் தாக்குதல்கள் நிறுத்தப்பட போகின்றதா? ஈரான் அமெரிக்க ஒப்பந்தம் தொடரப் போகின்றதா? அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்க போகின்றது? வெறும் காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் உங்கள் அறிவு. இது IBC தமிழ்.